ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்துட்டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு ஒரு குக்கரில் ஒரு 5-6 தக்காளியும் ஒரு 3 கத்திரிக்காய் வந்துட்டு எடுத்து தக்காளி பஜ்ஜி வந்துட்டு பண்ண போகிறேன். கத்திரிக்காய் போட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு 6 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் போடுங்க. போதும், நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு விட்டுக்கலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் சட்னி வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி வந்துட்டு தேங்காய் துருவியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா, அப்போ கொஞ்சமாக கருகாப்பில், ஒரு துண்டு வந்து இஞ்சி, கொஞ்சமாக வந்துட்டு உப்பு, சட்னிக்கல்லை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் நல்லா வந்துட்டு அரைப்படும். இப்போ இதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். நான் வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு மாற்றிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறேன். இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பும் கொஞ்சமாக வந்துட்டு கருகாப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை தாளித்து அந்த சட்னியில் வந்துட்டு நம்ம ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ விசில் அடங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நான் 3 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து போட்டு நம்ம வந்துட்டு கடைய போகிறோம். நீங்கள் மிக்சிலையும் கூட போட்டு அடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு கடைஞ்சிக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் தான். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் இதில் போட்டிருக்கோம். மொத்தமாக வந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி இப்போ வந்துட்டு அந்த தக்காளிக்குள்ளே ஆட் பண்ணி இதை வந்துட்டு கடைஞ்சிடலாம். நீங்கள் மிக்சிலையும் கூட கொஞ்சம் ஆற வச்சும் கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கடையை தான் போகிறேன். மிக்சியில் அரைச்சா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லிக்குனா நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரோட் சைடில் வந்துட்டு கிடைக்கிற தக்காளி குழம்பு மாதிரி. நான் வந்துட்டு தோசைக்குங்காட்டி கொஞ்சமாக கெட்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் ரோட் சைட்லலாம் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு கொதி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு போட்டுக்கலாம். அது கூட வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டுட்டு இதை ஒரு கலக்கி ஒரு கொதி விட்டு இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுக்குற டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம தம்பிக்கு அளவாக குட்டியாக ஊத்தாப்பு மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இரும்பு கல்லில் தான் வந்துட்டு தோசை ஊற்றுறேன். அதுக்கு வந்து கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வச்சு நான் தேய்ச்சி விட்டுக்கதான். அப்போ தான் வந்துட்டு மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக ஊத்தாப்பம் மாதிரி வந்து இதை ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தம்பிக்குங்காட்டி தான் ஊத்தாப்பு மாதிரி ஊற்றுறேன். எங்களுக்குன்னா நல்லாவே பெருசாக தான் நான் வந்துட்டு ஊற்றுவேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசையெல்லாம் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு பாம் ஆயில் வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன்ல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஆயில் தான் அது. எவ்வளோ நாள் ஆகிடுச்சு பாருங்கள், 1 வாரம் ஆகிடுச்சு. இன்னுமே வந்துட்டு அந்த ஆயில் அவ்வளோ கிளியராக இருக்குது. அதோட வீடியோ வேணுன்னா நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை வந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு தம்பியோட பிளேட், குட்டி பிளேட், மாங்காய் பிஞ்சு போட்ட டிசைனில் இருக்கும், அந்த பிளேட்டில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இன்னொரு தோசை வந்துட்டு நான் ஊற்றி காட்டிடுறேன் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு தோசை நான் தம்பிக்கு கொடுக்க மாட்டேன், 2வது தோசை தான் தருவேன். மேலே இருக்கிற தூசியெல்லாம் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு தோசையில் தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ அந்த தோசை கீழே போட்டு 2வது தோசையை வந்துட்டு நான் ஊற்றிட்டு 3வது ஒரு தோசை வந்துட்டு அதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தோசை கீழே போட்டுருங்க. இப்போ தம்பிக்கு வந்துட்டு கொடுக்குறேன் பாருங்கள், அவன் க்யூட்டாக வந்துட்டு சாப்பிடுவான். இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் மசித்த மாதிரி வந்துட்டு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு வாய் வேணால் கொடுக்குறேன். அவன் நல்லாவே சாப்பிடுவான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நைட்டு வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டு காலையில் வெண்டைக்காய் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதோட வீடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எங்களுக்கு தோசை ஊற்றிடலாம். மணி வந்துட்டு 8:30 ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி இந்த மாவு ஆட்டுற ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கீழே ஒட்டவே ஒட்டாது. நான் கையிலேயே திருப்பி போட்டுருவேன். நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வந்துட்டு தோசை வரும். இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மாவு எப்படி இது பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு நான் அந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2வது தோசை ஊற்றிக்கலாம்.
யாருக்கெல்லாம் வந்துட்டு தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தோசைனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லியை விட. இப்போ பாருங்கள் தம்பி வீட்டையெல்லாம் எந்த கோலத்தில் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தோசையில் அந்த குழம்ப வந்துட்டு மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு மேலே குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். இப்போ அது கூடயே கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ தம்பி பாருங்கள் சாப்பிட விடாமல் ஒரு ஏட்டம் பண்ணுவான். வராமல் பாருங்க என்னை குடையிறதுக்கு தான், சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ருக்கோம். தம்பி வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள்.